ஹலோ ஹேவிவர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பைசன் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் இந்த ஃப்ரைடே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். இந்த தீபாவளிக்காக ரிலீஸ் ஆன படம். இந்த படத்தில் துருவிக்ரம், பசுபதி, ரஜிஷா விஜயன், அனுபமா பரமேஸ்வரன் இவங்கெல்லாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. நிவாஸ் கே பிரசன்னா இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. டேரக்டர் மாரி செல்வராஜ் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஜேர்னலில் எடுக்கப்பட்ட ஒரு படம் அது. ஸோ இது பேசிக்கலி இது வந்து ஒரு கபடியை பேஸ் பண்ண ஒரு படம். அதுக்குள்ள இருக்க கேஸ்ட் அதை பற்றியான படம். ஸோ இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் பசுபதி ஒரு விவசாயியாக இருக்கார். அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு ஜாதி அந்த ஒரு இதில் இருக்கவர். அந்த ஜாதி பேர்லாம் சொல்ல விரும்பல, லைக் அதில் இருக்கவர் அவர். ஸோ அவருக்கு ஒரு பையன் துருவிக்ரன், அப்புறம் ஒரு பொண்ணு ரஜிஷா விஜயன். ஸோ ரஜிஷா விஜயன் சும்மா வீட்டில் இருந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. துருவிக்ரம் நல்லா படிக்கிறாரு. இடையில அவருக்கு கொஞ்சம் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, கபடி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவரோட இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து அவரோட பிடி மாஸ்டர் வந்து அவரை கூப்பிட்டு அவங்க அப்பாட்ட பசுபதி கிட்ட கூப்பிட்டு போய் உங்கள் பையனை கபடியில் சேருங்க, பெருசாக இருப்பான் ஆயிடுவான் அப்படின்றாரு. ஃபர்ஸ்ட் அது வேணான்றாரு பசுபதி. அப்புறம் ஓகே சரி என் பையன் கபடி ஆடணும் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் துருவிக்ரம் கபடி ஆட ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ளே நிறைய பாலிடிக்ஸ் அவரோட லைஃப்பில் வருது. ஃபைனலாக அவர் போய் ஒரு பெரிய இந்தியன் பிளேயராகி ஜெயிச்சாரா இல்லையா, அந்த கிராமத்துக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த ஜாதி கலவரங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள், இதெல்லாம் என்ன மெயின் திங், அவர் போயிட்டு ஸோ நேஷ்னல் லெவல் ஆடி வின் பண்ணாரா இல்லையா அப்படின்றது தான் அந்த படத்தோட மீதி கதை. ரொம்ப சொல்ல போனீங்கன்னா அது ஒரு சிம்பிளான ஒரு ஆன்லைன் தான். அதை சுற்றி ஒரு சில ஜாதி கலவரம் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த படத்தை எடுத்துருக்காரு. ஜாதி அந்த இது அந்த மத அரசியல் இதெல்லாம் சொல்லி வந்திருக்காரு. ஸோ மெயினாக இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பசுபதி அவர் தான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லணும். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக இருந்தது. துருவிக்ரமுக்கு அப்பாவாக ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவ்வளோ ஒரு மெச்சூர்டான ஒரு ரோல் அவரோட கேரக்டரு. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. படம் பூராமே ஒரு மாதிரியான எமோஷனலான ஒரு ரோல் அவரோட. நம்ம பிள்ளைங்களுக்கு எதாவது ஆகிடும், பிள்ளைங்களுக்கு எதாவது ஆகிடும் அப்படின்ற மாதிரியான ரோல். பட் நல்ல சூப்பரான ஒரு கேரக்டர் நீட்டாக பண்ணியிருந்தார். படம் ஃபுல்லாக பேக்கெட்டில் கத்தி வச்சுட்டே சுற்றுவார், எங்கள் பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி. நல்ல ஒரு எமோஷனலான ஒரு ரோல். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு படம் பூராமே. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் செம்மையாக அந்த நடிப்பு அப்படியே அந்த கேரக்டராகவே பண்ணியிருக்காரு. ஒரு அப்பா அந்த கேரக்டர்லாம் அந்த சுச்சுவேஷனில் இருந்தால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாரோ அந்த மாதிரி இருந்தது. செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பசுபதிக்கிட்ட வந்து. ஸோ ரீசெண்ட் டேஸில் பசுபதி பண்ண படங்கள்ல இந்த படத்தில் அவரோட கேரக்டர் அவ்வளோ சூப்பராக இருக்குது. செம்மையாக நடிச்சிருக்காரு. இதுக்காக அவருக்கு நிறைய சப்போர்ட்டிங் ஆக்டர் அவார்ட்லாம் கூட வர வாய்ப்பு இருக்குது. செம்மையாக நடிச்சிருந்தார் படத்தில். இருந்து துருவிக்ரம் மெயினாக அவர் தான் ஹீரோ இந்த படத்தில். செமையாக பண்ணியிருக்காரு. அந்த ஒரு கபடி சீன்ஸ்லாம் இருக்கட்டும் ரொம்ப ரியல் கபடி பிளேயர் மாதிரி பண்ணியிருக்காரு. நிறைய ரியல் கபடி பிளேயர்ஸ் கூட தான் அந்த படத்தோட ஷூட்டிங்கே எடுத்திருக்காங்கன்ற போது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். கபடியை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அதில் வந்து ஆடின மாதிரி இருந்தது. ஒரு ரியல் கபடி பிளேயரை பார்க்குற மாதிரி இருந்தது. ஒவ்வொரு சீன்லையும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. அவரோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக இருக்கட்டும், அவரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், அந்த ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிங், அந்த ஒரு ஸ்கூல் பையனாக இருக்கும்போது ஒரு ஆக்டிங், அதுக்கப்புறம் மீஸ் எல்லாமே, அதுக்கப்புறம் தாடி வளர்த்துக்கிட்டு அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆக்டிங் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக காமிச்சிருந்தார். ரொம்ப நல்ல நீட்டாக இருந்தது அவரோட ஆக்டிங் இந்த படத்தில். சூப்பராக நடிச்சிருந்தாரு துருவிக்ரம். அவரை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காரு மாரி செல்வராஜ் அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் எடுத்துட்டு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி இந்த துருவிக்ரம் பேசுகிற ஒரு சில டைலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட வாய்ஸை பார்க்கும்போது எனக்கு விக்ரம் வாய்ஸ் தான் ஞாபகம் வருது. பட் ரொம்ப நல்லா சூப்பராக நடிச்சிருந்தார் துருவிக்ரம். அவரோட கெரியரில் ஒன் ஆஃப் த முக்கியமான படம்னு நான் சொல்லுவேன். அவ்வளோ படம் ஃபுல்லாக ஒன் மேன் ஷோ மாதிரி அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறாருன்னா அவரை சுற்றி தான் கதை போகுது. செமையாக நடிச்சிருக்காரு துருவிக்ரம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனுபமா பரமேஸ்வரன் அவங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. படத்தில் ஒரு 4-5 சீன் தான் வராங்க. எதுக்கு அவங்க ஹீரோயினாக உள்ளே போட்டாருன்னு தெரியல. ஒரு பேருக்கு ஒரு ஹீரோயின் மாதிரியான ஒரு ரோல் தான் அவங்களுக்கு. அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன இம்பார்ட்டன்ட் சீன்ஸ்லாம் இருக்குது. பட் அதை தவிர பெருசாக எதுவும் இல்லை அவங்க சீன்ஸ். பட் அவங்க கொடுத்த கேரக்டர் நல்லா நீட்டாகவே நடிச்சிருந்தாங்க. மெயினாக ரஜிஷா விஜயன் அவங்க இந்த படத்தில் வந்து துருவிக்ரமுக்கு அக்காவாக ஒரு ரோல். ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு முக்கியமான ஒரு ரோலும் கூட. அதை அவங்க ரொம்ப நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஒரு லைக் ஒரு சப்போர்ட்டிவான ஒரு அக்கா ரோல். அது ரொம்ப ரஜிஷா விஜயன் சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லுவேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சன் அவர் இந்த படத்தில் வந்து பிடி மாஸ்டராக நடிச்சிருக்காரு. இவருக்கு துருவிக்ரமோட பிடி மாஸ்டராக. அவர் அப்படியே அவர் கபடியில் துருவிக்ரம் எந்தெந்த லெவலுக்கு போகணும்னு ஆசைப்படுறாரோ அதுக்கு சப்போர்ட்டிவாக கூட இருந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஒரு நல்ல சப்போர்ட்டிங் ரோல் தான். அவரும் படம் ஃபுல்லாக வராரு. ரொம்ப நல்லா நீட்டாகவே நடிச்சிருக்காரு. அதே மாதிரி நாள் அவர் இந்த படத்தில் வந்து ஒரு ஜாதி கேங்கோட ஒரு தலைவர் மாதிரி இருக்காரு. ஒரு நெகட்டிவ் ஷேர் ஆஃப் ஒரு கேரக்டர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் படத்தை பார்த்தோம். பட் ஆனால் அது ஓரளவு பாசிட்டிவான கேரக்டர் மாதிரி தான் இருக்கும் படம் பார்த்தீங்கன்னா. ஸோ அவரும் ரொம்ப நல்லா நீட்டாகவே நடிச்சிருக்காரு. ஏன்னா அமீர் இந்த படத்தில் வந்து அவரு இன்னொரு கேங், இன்னொரு ஜாதி கேங்கோட ஒரு பர்சனாக இருக்காரு. ஸோ அந்த ஒரு லீடர் பர்சனாக இருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. படத்தில் ஒரு 2-3 ரத்தம் தெளிக்கிற சீன்ஸ்லாம் இருக்குது. அந்த சீன்லாம் அவர் தான் வெட்டுற மாதிரி இருக்கும். பட் அவரோட சின்ன அவரும் ஒரு 4-5 சீன் தான் வராரு. பட் வர சீனும் ஸோ கதைக்கு ஒரு முக்கியமான ஒரு சீனுன்றதுனால நல்லா இருந்தது அவரோட பெர்ஃபார்மன்ஸும். அதே மாதிரி மியூசிக்கை பொறுத்தவரைக்கும் நிவாஸ் கே பிரசன்னா. ஸோ அவரோட மியூசிக் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் வந்து நல்லா இருந்தது ஓரளவு. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் செமையாக போட்டிருக்காரு. அதான் மெயினாக பாராட்டி அவங்க அந்த கபடி சீன்ஸாக இருக்கட்டும், அந்த கிராமமாக இருக்கட்டும். ப்ளஸ் ஏன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாரி செல்வராஜ் படங்கள் அந்த ஒரு நேட்டிவ் டச் இருக்கும். ஸோ மியூசிக்காக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், ஏதோ ஒரு நேட்டிவ் டச் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா
அந்த ஸ்டைலில் வந்து ஏன்னா டிமாஸ் கே பிரசன்னா எப்பவுமே ஒரு மாதிரியான கமர்ஷியலான படங்கள், ஒரு ஃபீல் குட்டான படங்கள், ரொமான்டிக்கான மூவிஸ்க்கு தான் ஒரு சாங்ஸ் போடுவாங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு வில்லேஜ் பேஸ்டு படம். அது ஒரு தவில் அடிக்கிறதா இருக்கட்டும், ஒவ்வொரு பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், அந்த எமோஷன் ஸ்கோராக இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயமும் வந்து அவ்வளோ சூப்பராக போட்டிருந்தாரு. கொஞ்சம் புதுசாக இருந்திருக்கும் அவருக்கே. பட் நல்லா இருந்தது அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். நிறைய இடங்கள்ல சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. அதே மாதிரி சக்தி துருவோட எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஆல்மோஸ்ட் ஒரு 2 மணி நேரம் 50 நிமிஷத்துக்கிட்ட போகுது. கொஞ்சம் பெருசாக போகிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ட்ரிம் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் பெருசாக போய் ஒரு சில இடங்களில் லேக் இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் அவரோட எடிட்டிங் அந்த கட்ஸ் எல்லாமே நல்லா இருந்ததுன்னா படம் வந்து ஒரு 4 நேராக தான் போகுது. பட் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப நல்லா நீட்டாகவே எடிட் பண்ணியிருந்தாரு. மெயினாக எழிலரசோட சினிமாட்டோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா தீம் அந்த டிஐ ஒர்க்லாம் சூப்பராக இருந்தது. ஏன்னா வந்து திடீர்னு அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன், ஒரு சில போர்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டுறாங்க, சில போர்ஷன் இந்த ஒரு கரண்ட் லைட்டிங்கில் காட்டுறாங்க. ப்ளஸ் அந்த கபடி சீன்ஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப நல்லா சூப்பராக சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தாரு. அவரோட கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், எல்லாமே விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. மெயினாக டேரக்டர் மாரி செல்வராஜ் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 5th படம். அவர் இதுவே எடுத்த 4 படமே நல்ல பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட்டான படங்கள் தான். ஸோ இது அவரோட 5th படம். ஸோ இந்த படத்தில் அவர் வந்து கையாண்ட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஷ்டப்படுற ஒரு கிராமத்தில் ஒரு ஒரு கீழ் ஜாதியில் இருக்கக்கூடிய ஒரு பையன் எப்படி அவன் நேஷனல் லெவலில் போய் கபடி ஆடுறான் அப்படின்றத தான் அவரோட கான்செப்டாக எடுத்து பண்ணியிருக்காரு. இன்னும் ஒரு பேஸ்டான ரியல் லைஃப் ஸ்டோரி தான் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க. ஸோ இது அவர் வந்து ஹேண்டில் பண்ண விதம் எனக்கு வந்து பிடிச்சது மெயினாக. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் இவன் எப்படி போகிறான்றது அவனோட கதை, அவனோட வாழ்வியெல்லாம் அவ்வளோ நீட்டாக ஃபர்ஸ்ட் அவர் எப்பவுமே சொல்லுவார் அவரோட இன்டர்வியூவில், என்னோட வேர்ல்டுக்குள்ளே போய் தான் நான் கதையை சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான். லைக் நம்ம அந்த கதைக்குள்ளேயே போக வைக்க கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கிறாரு. ப்ளஸ் இது வந்து ஒரு 4 நேராக போகிறதுனால நம்ம கொஞ்சம் படம் திடீர்னு போயிட்டு தான் வரும். லைக் ப்ரெசென்ட் பாஸ்ட்ன்ற மாதிரி. பட் ஆனால் நமக்கு நல்லா புரியும். அது வந்து கொஞ்சம் தெளிவாகவே சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து. இது யூஷுவல் மாரி செல்வராஜ் படம் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் உங்களுக்கு படமே 2 மணி, ஏன்னா அவரோட படம் எப்பவுமே எல்லா படமும் 2.25 மணி நேரம் 2 மணி நேரம் 20 நிமிஷம் தான் போகும். இந்த படம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 50 நிமிஷம் கிட்ட போகுன்ற போது உள்ளுக்குள்ள ஒவ்வொரு சீனுமே கொஞ்சம் லெத்தியாக தான் இருக்கும். பட் இது வந்து அது கதைக்கு தேவையான சீன்ஸாக தான் இருந்தது. ஸோ படம் அந்தளவுக்கு வந்து நல்லா தான் பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாரு. டுவர்ட்ஸ் த செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லா படத்துலையும் இருக்க மாதிரி தான் சின்ன லேக் இருக்க தான் செய்யுது. செகண்ட் ஹாஃப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா லெத்தியான மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா சீக்கிரமாக முடிச்சிருக்கலாம் படத்தை. ஏன்னா வந்து ஒரு சின்ன இதில் இருக்க பையன் இவ்வளோ கஷ்டப்பட்டு கபடி போய் விளாட்றான்றது தான் கதை. இந்த படத்தை நீங்கள் 1.5 மணி நேரத்துலேயே கூட எடுக்கலாம். ஆனால் இது வந்து 2.25 மணி நேரம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு உள்ளுக்குள்ள கமர்ஷியலான எலிமெண்ட்ஸ் ஒரு சில விஷயங்கள்லாம் போட்டிருக்காரு அவர். ரொம்ப அந்த ஒரு ஜாதி 2 ஜாதிக்குள்ளே அடிச்சுக்கிற விஷயங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருந்தாலும் அதை ரொம்ப ஹெவியாக சொல்லாமல் மேலோட்டமாக டச் பண்ணதே படம் இவ்வளோ நேரம் போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா 2 ஜாதிக்குள்ளே அடிச்சுக்கிறது, அவங்களுக்குள்ள இருக்க சண்டைகள், இதால் இவரோட கபடி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதால் இவரோட கபடி எதுவும் பாதிக்கிற மாதிரி தெரியல. அப்போ எதுக்கு அந்த ஜாதி அந்த விஷயங்கள் எல்லாம் அவர் சொன்னாருன்றது எனக்கு தெரியல. அது சரி இந்த ஊரில் இப்படிலாம் நடக்குதுன்றதை அவர் சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. ஜாதி கலவரங்கள் இதெல்லாம் இப்படி ஆறாங்கன்றது. பட் அதுலேயே நமக்கு ஒரு சில இடங்களில் நமக்கு சிம்பத்தி வருது. ஏன்னா இந்த பையனை பாவம் போட்டு எல்லாரும் இப்படி அடிக்கிறாங்களே இந்த கேஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இது வந்து கதைக்கு தேவையான என்னை பொறுத்த வரைக்கும் இது கேட்டிங்கன்னா இது வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு போகிறது ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஜானர். ஓரளவு அந்த ஒரு எமோஷனை டச் பண்ணிட்டு வெளியே வந்து கதையை ஸ்போர்ட்ஸ்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். இதுலேயும் நிறைய ஸ்போர்ட்ஸ் சீன் இருக்குது, நிறைய கபடி சீன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. பட் அதுக்குள்ளே அந்த 2 கேஸ்ட்டு ஊருக்குள்ளே அடிச்சுக்கிற அந்த கேஸ்ட் அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப வளவலன்னு எடுத்தது தான் நமக்கு கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் லேக் ஆகிற மாதிரி ஆச்சு. அதான் ஒரு சின்ன மைனஸாக பார்த்தது. பட் இந்த படத்தில் நான் பெரிய ப்ளஸ்ஸாக பார்த்தது துருவ் விக்ரம் அண்ட் பசுபதியோட ஆக்டிங். பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க. 2 பேரும் படத்தை அப்படி தாங்கி தூக்கிட்டு போயிருப்பாங்க. ப்ளஸ் மாரி செல்வராஜோட டேரக்ஷன் அந்தளவுக்கு நீட்டாக என்னதான் லேக் இருந்தாலுமே நமக்கு ஓரளவு அந்த 2 கேரக்டர் அவர் நல்லா டிசைன் பண்ணது நமக்கு இந்த படத்தை உட்காந்து பார்க்க வச்சது. ஒரு 3 மணி நேரம் கிட்ட, ஆல்மோஸ்ட் 3 மணி நேரம்னே சொல்லலாம் உட்காந்து படத்தை பார்க்க வச்சது. ஸோ இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே எனக்கு பண்ணியிருக்கலாம். அந்த செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் தேவையில்லாத சீன்ஸ்லாம் எனக்கு படத்தை ஒரு 1/2 hour கிட்ட தட்டி தூக்கிட்டு ஒரு 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் 2 மணி நேரம் 20 நிமிஷத்துக்குள்ளே எந்த சொல்ல வராங்களோ அதை ஃபோக்கஸோட சொல்ல வந்திருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நிறைய ஒரு சில தேவையில்லாத கண்டென்ட்லாம் எனக்கு உள்ளே போட்ட மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ஒரு படம் வந்து கண்டிப்பாக போய் தியேட்டரில் போய் பார்க்கலாம் அந்த படம். மெயின் திங் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாரி செல்வராஜுக்காகவும் பசுபதி துருவ் விக்ரம் இவங்களுக்காக வந்து பார்க்கலாம். துருவ் விக்ரமோட ஹார்ட் ஒர்க் அவ்வளோ போட்டிருக்காரு இந்த படத்தில். பிரமாதமாக நடிச்சிருக்காரு. பசுபதி நல்லா நடிச்சிருக்காரு. இவருக்காக அந்த படம் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பார்க்கலாம். பக்கம் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். கண்டிப்பாக உங்களை ஒரு சில இடங்களில் வந்து லைட்டாக பொறுமையை சோதிக்க வச்சாலும் ஒரு கமர்ஷியல் படமாக தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமுக்கு ஒரு நல்ல படம் பார்த்துட்டு வந்து ஒரு ஃபீல் இருக்கும். என்னதான் இந்த படம் எங்கெங்கெல்லாம் தொய்வு இருந்தாலும் உங்களுக்கு அவங்க ஆக்டிங்காலே போர் அடிக்காத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. துருவ் விக்ரமாக இருக்கட்டும், பசுபதியாக இருக்கட்டும். பட் ஆனால் ஒரு நீட்டான ஒரு படம். மற்ற மாரி செல்வராஜ் படங்களில் கேஸ்ட்டை ரொம்ப போட்டு திணிச்சு சொல்லுவார், ஏதோ மெசேஜ் சொல்ல வருவார். இந்த படத்தை கேஸ்ட்டை ஒரு பக்கம் ஓரமாக போக விட்டுட்டு அது வந்து பெரிய மெசேஜ் டேக்கவே எடுக்காமல் ஸ்போர்ட்ஸ்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. அது ஒரு பெரிய பாசிட்டிவாக பார்த்தேன் நான். ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா
மாரி செல்வராஜ் வந்து குறை சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரே ஜாதி படமாக எடுக்கிறாரு. ஸோ இந்த ஜாதி அந்த ஜாதி இதனால நிறைய ஜாதி கலவரம் தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் இதில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக அந்தளவுக்கு வந்து உள்ள வந்து ஜாதி சண்டைலாம் வரதான் செய்யுது உள்ளுக்குள்ள. பட் அதுலேருந்து ஒரு மெசேஜ் சொல்ல வரல. அதை ஒரு பக்கம் போட்டுட்டு ஒரு பக்கம் ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவாக கொண்டு போனாரு. அதுவே கடைசியில் அவருக்கு ஒரு மைனஸ் ஆயிடுச்சு. எதுக்கு அந்த கேஸ்ட் இதெல்லாம் உள்ள சொல்ல வராரு, அதை மேலோட்டமாக டச் பண்ணது கூட படத்தோட டியூரேஷன் அதிகமாகிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீட்டான ஒரு படம், நல்ல ஒரு நீட்டான ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா படம். போய் தேட்டரில் போய் பார்க்கலாம் கண்டிப்பாக. ஆக்சுவலாக அந்த ஃபஸ்ட் ஒரு ½ hour அந்த படம் பார்த்து நீங்கள் அந்த படத்துக்குள்ளே செட் ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் ஃபுல் படமும் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு ½ hourக்குள்ளேயே அந்த படத்துக்குள்ளே நீங்கள் செட் ஆகலைன்னா ஃபுல் படமும் பார்க்கும்போது உங்களுக்கு அருமையாக தான் இருக்கும். பட் ஆனால் ஒரு நீட்டான ஒரு சூப்பரான ஒரு படம். பரவாயில்ல, இந்த படம் இப்போ நிறைய நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் எல்லா இடத்துலையும் வருது. அவர் இதுக்கு 5 படம் எடுத்திருக்காரு இந்த படத்தோட சேர்த்து. இந்த படம் ஒரு நல்ல ஹிட்டான ஒரு படம் ஆகிடும். பரவாயில்ல, அவர் இதுக்கப்புறமா இன்னும் வேறு ஒரு சில ஜர்னலில் அவர் நல்லா பண்ணலாம். ஏன்னா அவர் ஒரு நல்ல ஃபிலிம் மேக்கர் மாதிரி செல்வராஜ். அவர் இன்னும் ஒரு சில கண்டென்ட்ஸ்லாம் நல்ல கண்டென்ட்ஸ் கொண்டு வந்து தமிழ் சினிமாவுக்கு நல்ல படங்கள் கொடுத்தாரு. நல்லாயிருக்கும், நல்ல சோஷியல் மெசேஜோட. எப்பவுமே இந்த ஒரே கண்டென்ட், இந்த ஜாதி கலவரம், ஜாதி இது இந்த ஜாதிக்கு ஆகாதுன்ற அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லும்போது நமக்கு கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யுது. பட் இதில் ஒரு நல்ல மெசேஜ், நல்ல ஒரு கண்டென்ட் இருக்குது. அந்த கண்டென்ட் கடையில் இந்த ஒரு சில விஷயங்கள் போட்டது எனக்கு பிடிக்கல. பட் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு நீட்டான ஒரு படம், தேர்வில் போய் பார்க்கலாம். அந்த படத்தோட ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு வந்து ஒரு 7 கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஒன் டைம் ரீசன்ட் வாட்ச் இது. ஸோ கண்டிப்பாக தேர்வில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.